ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து ரைஸு, நான், சப்பாத்தி, ரோட்டிக்கெல்லாம் போகிற மாதிரி ஒரு சூப்பரான கிரேவி, ராஜ்மா வச்சு ஒரு ஹெல்த்தியான கிரேவி தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். செம்ம டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கூட பேக் பண்ணி கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நான் இங்கே 1 கப் அளவுக்கு ராஜ்மாவை நைட்டே ஊற வச்சுருக்கேன். இதை கண்டிப்பாக ஒரு 10 மணி நேரமாவது நல்லா ஊற வச்சுக்கணும். இப்போ இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு வெறும் ராஜ்மாவை மாத்திரம் ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இப்போ பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 கப்பு ராஜ்மாவுக்கு வந்து ஒரு 3 கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து ஒரு பிரியாணி இலை, ஒரு கருப்பு ஏலக்காய், 2 பச்சை கலர் ஏலக்காய், 2 கிராம்பு, அதுக்கப்புறம் கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து இந்த ராஜ்மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வர வரைக்கும் இந்த ராஜ்மாவை குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 18லேருந்து 20 நிமிஷத்துக்கு இந்த ராஜ்மாவை நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானவுடனே அதில் வந்து 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கினவனே இதில் வந்து நான் கொஞ்சம் வெங்காயத்தை மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போய் இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு, அதோட கலரும் நல்லா மாறி இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதையும் வந்து ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியை வந்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு, தனியாத்தூள், காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனை போய் மசாலாலாம் நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மேலே மூடி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு குக் பண்ணிக்கும். இப்போ குக்கரோட ப்ரெஷர் வந்து ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் ராஜ்மா வந்து நல்லா ஃபுல்லாக குக்காக இருக்குது. இந்த அளவுக்கு வந்து நல்லா சாஃப்டாக குக் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. அந்த மசாலாலாம் நல்லா வதங்கி எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற ராஜ்மாவை வந்து இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கிரேவியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த ராஜ்மாவை வந்து மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கிரேவி வந்து நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மிச்சம் இருக்கிற ராஜ்மா எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு இதை வந்து குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 7, 8 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து நல்லா குக்காக இருக்குது. கிரேவியோட கன்சிஸ்டன்சியும் நல்லா திக்காக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் கடைசியாக கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அது கூடவே நல்லா பொடிசாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு ஒரு தாளிப்பு செய்யலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது 2 கொஞ்சம் சூடானவுடனே இதில் வந்து நல்லா பொடிசாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம் வதங்கினவுடனே இதில் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா பொடிசாக நறுக்கின இஞ்சி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினவொடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அது கருகிடும். இப்போ இதை எடுத்து அப்படியே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த ராஜ்மா கிரேவி மேலே சேர்த்துக்கோங்க. அது கிரேவி மேலே அப்படியே ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நல்லா பொடிசாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துட்டோன்னா அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ராஜ்மா கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது வந்து சுட சுட சாதத்துக்கு இல்லை சப்பாத்திக்கெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.